கேட்கல. இந்த பாசிச ஆட்சியாளர்கள் இந்த மண்ணிற்கு செய்த சாதனை என்ன? பாதுகாப்பான இந்தியாவை நரேந்திர மோடி உருவாக்குறார்னா 2019 புல்வாமா தாக்குதல் நடப்பதற்கு யார் காரணம்? அந்த மாநிலத்தை ஆண்ட ஆளுநர் சொல்றாரு, இது போல ஒரு தீவிரவாத தாக்குதல் நடக்க சதித்திட்டம் தீட்டப்பட்டிருக்கு. ஒரு தனிநபர் ஒருவன் வெடிமருந்து 58 கிலோ வெடிமருந்தோட வாகனத்தில் சுற்றி திரிகிறாரு. இதை உடனடியாக கண்காணிக்கணும். நாட்டினுடைய பிரதமர் மோடிக்கு, நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு, நாட்டினுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங்குக்கு 3 பேருக்கும் தொடர்பு கொண்டு நாட்டின் பிரதமர் மோடி பேசியிருக்கிறார். இது நாட்டின் பிரதமர், அந்த மாநிலத்தின் ஆளுநர் பேசியிருக்காரு. இதையெல்லாம் பார்த்துட்டு தேர்தல் முடியட்டும் அப்படின்னு வாய் மூடி அமைதியா இருந்ததுதான் நாட்டினுடைய பிரதமர் ஐயா நரேந்திர மோடி. அதுக்கு பதிலடியாக 49 சிஆர்பிஎஃப் வீரர்கள் சுட்டுக் கொல்லப்படுறாங்க. அந்த சிஆர்பிஎஃப் வீரர்களுடைய உயிர் போனதுக்கு காரணம் இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி. இதுக்கு இல்லைன்னு யாராவது மறுப்பு தெரிவிக்க முடியுமா? அதன் பிறகு சரியாக 3 மாத காலத்தில் அந்த பாகிஸ்தான் நிறுவனத்தை சார்ந்த ஹப்ங்கிற ஒரு நிறுவனத்திட்ட இருந்து 350 கோடி ரூபாயை தேர்தல் பத்திரமாக இந்த பாஜக வாங்கியிருக்கு. நாட்டு ராணுவ வீரர்களை சுட்டுக் கொள்றதுக்கு எல்லா வழிவகையும் செய்துவிட்டு அந்த பாகிஸ்தான் நிறுவனத்திலிருந்து பணம் வாங்கிய இந்த நாட்டினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர் இந்த நாட்டை பாதுகாக்க போறாரா? சரி, நாட்டை பாதுகாக்கின்ற நரேந்திர மோடி பாகிஸ்தானை பார்த்து தீவிரவாத இயக்கங்கள் நாங்கள் தடுத்து விடுவோம் பேசுற நரேந்திர மோடி இந்த பக்கம் சீன தேசம் என்னுடைய எல்லை அருணாச்சல பிரதேசத்தை ஆக்கிரமிச்சு வச்சிருக்கானே, அதை பத்தி ஒரு வார்த்தை நாடாளுமன்றத்தில் ஒரு வார்த்தை கண்டனம் ஊடகங்கள்ல செய்தித்தாள்ல எங்கேயாவது நாட்டின் பிரதமர் மோடி பேசியிருக்காரா? அப்புறம் என்ன இந்தியாவை பாதுகாக்கிறாரு? அவருக்கு இங்க ஏஜென்ட்டாக வேலை பார்க்கறதுக்கு ஒருத்தர் யாரு? நம்ம ஐயா அண்ணாமலை, அண்டப்புழு அண்ணாமலை. தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேட்புமனு தாக்கலப்ப இதே ஐயா அண்ணாமலை அவர்கள் சொல்றாரு, நான் வாக்குக்கு 1 பைசா கூட கொடுக்க மாட்டேன், நீங்கள் ஊடகவியாளர்கள்லாம் பூத கண்ணாடி வச்சு வந்து பாருங்க, நாங்க பாஜக யாருமே ஒரு ஓட்டுக்கு 1 ரூபா கூட கொடுக்க மாட்டோம் அப்படின்னு பேசினாரு. ஆனா நேத்து அதே பத்திரிகையாளர்கள் அதே பூத கண்ணாடியோட அண்ணாமலையை பின்தொடர்ந்து போனா அண்ணாமலை உட்கார்ந்து குயோ முயோன்னு கத்துறாரு. எதுக்கு நீங்க என்ன பின்னாடியே வந்து பாக்குறீங்க? என்ன ஓட்டு கேட்க விடுங்க. ஓட்டு கேட்க விடுறதுக்கு பத்திரிகையாளர்கள் எந்த தொந்தரவும் பண்ண போறது இல்லையே. நீங்கள் வாக்கு கேட்க போற இடத்துல பத்திரிகையாளர் வந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? பணப்பட்டுவாடா செய்ய போறான். நேத்து நயினார் நாகேந்திரனுடைய உறவினர் உறவினர் கையில இருந்து 4 கோடி ரூபாயை தேர்தல் பறக்கும் படை பிடிச்சிருக்காங்க. இது இல்லாம நேத்து கதிரானந்த் ஐயா துரைமுருகன் வீட்டுல அவருடைய உதவியாளர் வீட்டில இருந்து 3.5 கோடி ரூபாய் பணம் எடுத்திருக்காங்க. அப்ப எதை வைத்து இவர்கள் ஜனநாயகத்தை மீட்க போறாங்க? பணத்தை வைத்தா? இது பணநாயகத்துக்கான தேர்தலா அல்லது ஜனநாயகத்துக்கான தேர்தலா? தேர்தல் என்பது நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய வாக்குறுதிகளை மக்களிடத்தில் சொல்லி அதை வைத்து நீங்கள் வாக்கு கேட்கணும். ஆனால் அதை வைத்து வாக்கு கேட்க துப்பற்ற இவர்கள் காசை கொடுத்து 1000 ரூபாய் கொடுப்போம், 500 ரூபாய் கொடுப்போம், குவார்டர் கொடுப்போம், கோழி பிரியாணி கொடுப்போம், அதை வைத்து வாக்குகள் வாங்கிடலாம். இந்த எண்ண ஓட்டத்தை முதல்ல மக்கள் உடைக்கணும். எதற்கு இவர்கள் கூட்டணி போட்டிருக்காங்க? பாஜக பெரிய கட்சி, 10 ஆண்டு காலம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற கட்சி, நாட்டு மக்களுக்கு நல்ல செய்திருந்தா தனிச்சு நிற்க வேண்டியதானே? எதுக்கு பாமக? எதுக்கு அவங்களுக்கு இந்த இவங்க தமிழ் மாநில காங்கிரஸ் இத்தனை கட்சிகளோட கூட்டணி எதற்கு? பாஜகவுக்கு வெளியில வீரமா பேசுவான், ஆனால் பாஜகவுக்கு இங்க ஓட்டு விழுகாதுங்கிறது நல்லா தெளிவா தெரிஞ்சுதான் பாமகவை கூட்டணிக்கு சேர்த்துக்கிறது, தமிழ் மாநில காங்கிரஸ் சேர்த்துக்கிறது, இருக்கிற எல்லா கட்சிகளையும் சேர்த்து நின்று ஒன்னா நிக்கிறது. அண்ணன் அன்புமணி ராமதாஸ் மீது நமக்கு மரியாதை உண்டு. ஆனால் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் எதன் அடிப்படையில் நாட்டின் பிரதமர் ஐயா மோடியை இந்த பாஜகவை ஆதரிக்கிறாருங்கிறத அண்ணன் அன்புமணி சொல்லணும். அவரே அவர் செயல் வீரர் கூட்டம் போட்டு பேசும்போது சொல்றாரு, என்னத்தை சொல்லி ஓட்டு கேட்கறதுன்னு தெரியல, இவங்க பண்ணது புல்லா எல்லாம் தேவையில்லாதது அப்படின்னு அண்ணன் அன்புமணியே புலம்புறாரு. அப்படிப்பட்ட புலம்பலுக்கு நடுவுல தான் அந்த கூட்டணி போய்கிட்டு இருக்கு. பாஜக இந்த மண்ணுக்கு எதற்கு? இன்னைக்கு எனது இந்தியா எனது குடும்பம்னு பேசுற இந்த நாட்டின் பிரதமர் ஐயா மோடி இந்த குடும்பத்தை சார்ந்த தமிழர்களை கர்நாடகாவில் அடிக்கும் பொழுது வாய் மூடி அமைதியா இருந்தது காரணம் என்ன? வாயில வாழைப்பழம் வச்சிருந்தீங்களா? லட்டு வச்சிருந்தீங்களா? அன்னைக்கு எனது இந்தியா எனது குடும்பம்னு பேச வேண்டியதானே? ஆந்திர காட்டுக்குள்ள 20 தமிழர்கள் நாயை சுடுவது போல சுட்டானே, அன்னைக்கு இந்த நாட்டின் பிரதமர் ஐயா மோடி வாயை திறந்து பேசியிருக்க வேண்டியதானே? ஏன் அன்னைக்கு வாயில எதுவும் பால் ஊத்திட்டாங்களா உங்களுக்கு? கேரளாவில் முல்லை பெரியாறுல தண்ணி கேட்கும் பொழுது ஒவ்வொரு முறையும் எங்களை அடிச்சு விரட்டானே, அன்னைக்கு எனது இந்தியா எனது குடும்பம்ங்கிறது இந்த நாட்டின் பிரதமருக்கு தெரியாதா? ஆனா இன்னைக்கு பாசம் பொத்துக்கிட்டு வருது, எனது இந்தியா எனது குடும்பம். அதுல ஒரு வார்த்தை சொல்றாரு,
தமிழ் மொழியில நான் தமிழ்நாட்டில் பிறக்காது, தமிழ் மொழி எனக்கு தெரியாது, எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நாட்டினுடைய பிரதமர் வருத்தப்படுறாரு, நாங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஏற்கனவே தமிழ்நாட்டில் பல பேர் இந்த தமிழ் மொழியை கத்துக்கிட்டு நானும் தமிழன் சொல்லி இங்க பல பேர் ஏமாத்தி மஞ்ச குளிச்சுக்கிட்டு இருக்கான். இங்க ஏற்கனவே பல சனியன்கள் இருக்கு, இதுல இந்த சனியனும் சேர்த்து வரணுமா அப்படின்ற நாங்க அந்த மகிழ்ச்சியில் இருக்கிறோம். நல்ல வேலை பிறக்கல. தமிழ் மொழி குறித்து பேசுற நாட்டின் பிரதமர் ஐயா நரேந்திர மோடி தமிழ் மொழிக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு, தமிழ் மொழிக்கு அதை ஆய்வு செய்வதற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காரு. 67 கோடி, கடந்த 10 ஆண்டு காலத்தில் 67 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கிட்டு நாங்கள் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். நாட்டின் பிரதமர் மோடி தமிழ்ல பேசுறாரு, தமிழ்ல என்ன பேசுறாரு? என்னப்பா பண்றது? யார் சொன்னா சொல்லி? அண்ணன் வந்தா நான் தம்பி, அண்ணன் வந்தா நானே கை காட்டுறேன், சரியா? நான் அடிக்க சொன்னா நீங்க அப்படி. அப்ப எந்த இதையுமே செய்யாத நாட்டின் பிரதமர் மோடி சமஸ்கிருத மொழிக்கு 1348 கோடியை ஒதுக்கிறார். 67 கோடி தமிழுக்கு ஒதுக்கிட்டு சமஸ்கிருதத்துக்கு செத்து போன மொழிக்கு 1348 கோடி. யாருடைய வரிப்பணம்? எங்கள் வரிப்பணத்தை இன்னொரு மொழிக்கு கொடுக்கிற இந்த மாநில அரசாங்கம் கேக்குதுல்ல. திமுக ஐயா மு க ஸ்டாலின் கேட்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் கேட்கிறாரு, சென்னை பெருவெள்ளம் வந்துச்சு 37,000 கோடி கொடுங்க எங்களுக்கு நிவாரணமாக. ஒத்த பைசா கொடுக்கல. அதுக்குதான் இப்ப ஐயா உதயநிதி ஸ்டாலின் ஊரா போய் சொல்லிட்டு இருக்காரு. 29 பைசா முதல்வர், நாங்கள் வரி செலுத்துகின்ற பணத்திலிருந்து 1 ரூபாயை வாங்கிக்கிட்டு வெறும் 29 காசை இந்த நாடு எங்களுக்கு கொடுக்குது. ஆனால் அதே 1 ரூபாய் செலுத்துகின்ற உத்தரப்பிரதேசத்துக்கு 2 ரூபாய் 28 காசை இந்த நாடு கொடுக்குதுன்னா நீ யாருக்கான தலைவர்? எனது இந்தியா எனது குடும்பம் தமிழர்களை நாங்கள் பாதுகாப்போம்னு பேசுற நாட்டின் பிரதமர் நரேந்திர மோடி தமிழ் மொழி வளர்ச்சிக்கு கொடுக்கல, தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கல, தமிழ்நாட்டு வரி வருவாயில பங்கீடு கொடுக்கல, எதையும் கொடுக்காத உங்களுக்கு எதுக்கு எங்களுக்கு ஓட்டு? நாங்க ஏன் உங்களுக்கு வாக்களிக்கணும்? பாஜகவுக்கு எதற்காக ஓட்டு? எங்களுடைய மாநில உரிமையை கொடுக்குறீங்களா? கல்வி எங்களுடைய உரிமைக்கு கொடுக்க போறீங்களா? மருத்துவத்தை எங்க பட்டியலில் கொடுக்க போறீங்களா? மாநில பட்டியலுக்கு எதுக்காக? 2014 நாட்டில் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நாட்டின் பிரதமர் மோடி சொன்னாரு 2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பேன். இதுவரை 2 கோடி இளைஞர்களுக்கு வேண்டாம், 2 லட்சம் இளைஞர்களுக்கு நாட்டின் பிரதமர் மோடி வேலையை கொடுத்திருக்காருன்னு ஏதாவது ஒரு சான்று இருக்கா? எதையுமே செய்யாத இவருக்கு, எதையுமே செய்யாத இவர்களுக்கு எதற்காக வாக்கு? அப்ப வாக்கை வாங்கி இவர்கள் அரசியல் கட்சிகள் நடத்தி வாக்கு அரசியல்ல பணத்தை கொடுத்து ஜெயிக்கிறதுக்காக தான் இவர்கள் இருக்காங்களே தவிர கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கு இவர்களுக்கு இதுவரைக்கும் ஏதாவது தெம்பு இருக்குதா? திராணி இருக்கா? கேட்டா இங்க ஒரு பக்கம் இந்தியா கூட்டணி, யாரு? மாநிலத்தின் முதலமைச்சர் ஐயா மு க ஸ்டாலின் அவருடைய குரல்ல கூப்பிடுறாராம். எதுக்கு? எல்லாரும் ஒருங்கிணையணுமா பாசிசத்தை வீழ்த்துவதற்கு. அந்த பாசிஸ்டுகள் எங்களுடைய விவசாயிகள் போராடும் பொழுது அந்த பாசிஸ்டுகள் கண்டுக்கல, அந்த விவசாயிகளை அடித்து துரட்டி போராட்டத்தை நசுக்கியது அங்க இருக்கிற பாஜக. இதே தமிழ்நாட்டில் செய்யாறுல போராடின விவசாயிகள் மீது குண்டாஸ் போட்ட இவர்கள் எப்படி? இவர்களும் பாசிஸ்டுகள் தான். அதுல ஐயா ஸ்டாலின் சொல்றாரு, ஸ்டாலின் குரல்ல கூப்பிடுறார். ஆக இந்தியா கூட்டணியை வெல்ல வைக்க இந்தியாவுக்காக நீங்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து இந்தியா கூட்டணியை பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யணும். ஆக நான் அழைக்கிறேன், கருணாநிதியுடைய மகன் அழைக்கிறேன். கருணாநிதியுடைய மகன் என்பதை தாண்டி ஸ்டாலினுக்கு என்னங்க தகுதி இருக்கு? என்னத்தை செஞ்சிட்டாரு இந்த 3 ஆண்டு காலத்தில்? 2019 நாடாளுமன்ற தேர்தலில் 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை திராவிட முன்னேற்ற கழகம் பெற்றிருக்கு. 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று நாங்கள் நாடாளுமன்றத்தை உலுக்கி காட்டுவோம். ஐயா ஸ்டாலின் என்னத்தை உலுக்கி காட்டினாரு? தமிழர் உரிமைக்காக எத்தனை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பேசியிருக்கிறாங்க. இந்த தர்மபுரியுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் பேர் தெரியுமா? ஐயா மு க ஸ்டாலினுக்கு தெரியுமா? யார் நின்னாங்கன்னு தெரியுமா? இல்ல உங்களுக்கு தெரியுமா? நாடாளுமன்றத்தில் இதுவரை அவர்கள் விவாதித்ததுண்டா? எங்க அண்ணன் இருந்தாரு முட்டை போண்டா செந்தில், அவரை துரத்தி விட்டு அவர் தான் 98 விழுக்காடு நாடாளுமன்றத்தில் அட்டெண்டன்ஸ். எங்க அண்ணன் செந்தில், அவருக்கு இந்த தடவை சீட் இல்ல, எல்லாத்தையும் துரத்தி விட்டுட்டான். ஏன்? நீ சரியா இருக்கிற. எங்க அண்ணன் செந்தில் மீது 1000 விமர்சனம் இருந்தாலும், 1000 தான் அவர் மீது கொள்கை முரண் இருந்தாலும் பாவம் இல்ல. நாடாளுமன்றத்துக்கு எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் நாட்டினுடைய பிரதமர் கூட 98 விழுக்காடு அட்டெண்டன்ஸ் இல்ல. ஆனா எங்க அண்ணன் செந்தில் வச்சிருந்தாரு. திமுக கட்சி அவரை துரத்தி விட்டுட்டு இப்ப வேற ஒருத்தருக்கு சீட்டு. இவர்கள் எதை வைத்து அரசியல்ல வாக்கு கேட்க வர்றாங்க? திமுகவுக்கு என்ன தகுதி இருக்கு? முல்லை பெரியார் பிரச்சனையை தீர்த்திருக்கீங்களா? காவிரி பிரச்சனையை தீர்த்திருக்கீங்களா? பாலாற்றின் பிரச்சனையை தீர்த்திருக்கீங்களா? எதையுமே தீர்க்காத உங்களுக்கு எதுக்கு ஐயா வாக்கு? அதுல உதயநிதி ஸ்டாலின் ஊரூரா போறார். ஊரூரா போய் ஒவ்வொரு நாடாளுமன்ற தொகுதியிலும் நின்று
ஒவ்வொரு தொகுதியிலையும் நீங்க 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற வச்சா நான் தொகுதிக்கு 2 நாள் வந்து வேலை செய்வேன். தொகுதிக்கு நீங்க போய் 2 நாள் வேலை செய்யறதுன்னா அப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் எதுக்கு உட்கார்ந்து பானிபூரி தின்னுட்டு பெஞ்சை தைச்சிட்டு போறதுக்கா? நாடாளுமன்ற உறுப்பினருடைய வேலை என்ன? அவர் செய்ய வேண்டிய வேலைக்கு உதயநிதி ஸ்டாலின் ஏன் கேரண்டி கொடுக்கிறாரு? ஒரு பக்கம் நாட்டின் பிரதமர் ஐயா மோடி, பிஜேபி அவங்க டிவியில விளம்பரம், கேரண்டி வாரண்டி வேணுமா? எது? இந்தியா என்ன பொருளா கேரண்டி வாரண்டி போட்டு விக்கிறதுக்கு? நாட்டினுடைய பிரதமர் இன்டர்நேஷனல் புரோக்கர் ஆயிட்டாரு. 2013 டைம்ஸ் ஆஃப் இந்தியாங்கிற ஒரு பத்திரிகையில ஒரு கட்டுரை ஒன்று வருது, டீ கடையில இருந்து பிரதமர் வரை அப்படின்னு ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையினுடைய அர்த்தம் இப்போதாங்க தெரியுது. முன்னாடி அவர் டீ கடையில டீ வித்தாரு, இப்ப இந்த நாட்டை விற்கிறாரு. கூறு போட்டு வா, வெளிநாட்டுல இருந்து போர்டு வா, குண்டாய் வா, எந்த நிறுவனம் எல்லாம் வா, பெப்சி வா, கோக்கு வா, இங்க நிறைய இயற்கை வளங்கள் இருக்குது, இங்க இருக்கிற இயற்கை வளங்களை நீங்க எடுத்துட்டு போய்க்கலாம் எவ்வளவு வேணாலும், யாரும் உங்களை கேள்வி கேட்க போறது இல்ல. அம்பானி அதானிகளுக்கு ஏர்போர்ட், அம்பானி அதானிகளுக்கு துறைமுகங்கள் எல்லாம் தனியார் மயம், தாராளமயம். இங்க பொதுத்துறை நிறுவனங்கள், எஸ்பிஐ போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள், எல்ஐசி போன்ற பொதுத்துறை நிறுவனங்கள், அந்த எஸ்பிஐ மட்டும் தான் தனியார்ல இருக்கு. எல்ஐசி பொதுத்துறை நிறுவனமாக இருந்ததை இன்னைக்கு தனியார் பங்குகளுக்கு வித்துட்டாங்க. எல்லாத்தையும் தனியார் கொடுத்துட்டா நாடு எதற்கு? இங்க அமைச்சர்கள் எதற்கு? பிரதமர்கள் எதற்கு? உள்துறை அமைச்சகம் எதற்கு? பினான்ஸ் மினிஸ்டர் எதற்கு? எல்ஐசி பங்குகளை எதற்காக தனியாருக்கு விற்கணும்? இதுக்கு பதில் சொல்லுவாங்களா? அதை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகம் பேசிச்சா? வாயை திறந்து பேசல. நாடாளுமன்றத்தில் போய் அதை பத்தி எல்லாம் பேசுறது இல்ல. மாநில உரிமை குறித்தோ இந்த நாட்டினுடைய பொதுத்துறை நிறுவனங்கள் பறிப்பு குறித்தோ அங்க நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்து வாதிடுறது இல்ல, அங்க பேசுறது இல்ல, எந்திரிச்சு வெளியே வந்துடுறது. இவங்க நாடாளுமன்றம் எதுக்கு போறாங்கன்னா, அந்த நாடாளுமன்றத்தில் கேண்டீன் ஒன்று இருக்கு. போறது நாடாளுமன்ற அவைக்கு போறதுக்கு இல்ல, கேண்டீனுக்கு. நம்ம கடையில எல்லாம், அண்ணாச்சி கடையில எல்லாம் வடை இன்னைக்கு 5 ரூபா 6 ரூபாய்க்கு மேல போயிருச்சு. அங்க பாராளுமன்ற கேண்டீன்ல வடை 2 ரூபா, அங்க தயிர் சோறு 10 ரூபா, எலுமிச்சம்பள சோறு, புளியோதரை, இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் போடுவாங்க, அது 10 ரூபா. அந்த 10 ரூபா சோத்துக்காக இங்க இருந்து அங்க போய், ஏன்னா போற பிளைட் டிக்கெட் ஓசி, அங்க போய் தங்குற ரூம் ஓசி, அங்க போய் திங்கிற சோறு ஓசி, அந்த கேண்டீன்ல மட்டும் காசு கொடுத்து தின்னுட்டு படுத்து தூங்கி பெஞ்சை தேய்ச்சிட்டு எந்திரிச்சு வந்துடுறது. இதுக்குதான் நாடாளுமன்ற உறுப்பினரா? பொதுத்துறை நிறுவனத்தை நீங்கள் தனியாருக்கு கொடுக்கும் பொழுது எப்படி நீங்கள் கொடுக்கலாம்னு நாடாளுமன்றத்தை புரட்டி போட்டுக்கணும்ல. இதே 1967 இருந்து வைகோ அவர்கள் போய் பேசினாருங்க. எங்க நாடாளுமன்றத்தில் அப்படி கர்ஜிச்சாருங்க அப்படின்னு பேசுறீங்க. வைகோக்கு மட்டும் தான் கர்ஜிக்க தெரியுது. அப்ப திமுக இருக்கிற மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், கூட்டணி கட்சியில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு கர்ஜிக்க தெரியலையா? அங்க முடக்கி போட்டுக்கணும்ல. என் தமிழ் மொழி அங்க கல்வெட்டு இல்ல. நாடாளுமன்றத்தில் தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாரு அண்ணாமலை இங்க பேசிட்டு இருக்காரு. என்னுடைய தாய்மொழி தமிழ். புதிதாக கட்டிய நாடாளுமன்ற கட்டடத்தில் என்னுடைய தாய்மொழி தமிழ் இல்ல. இதுக்காக யாராவது ஒருத்தர் விவாதம் நடத்தியதுண்டா? யாராவது ஒருத்தர் இதை எதிர்த்து கேள்வி கேட்டதுண்டா? அதெல்லாம் கேட்க மாட்டான். ஏன்னா அவனுக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. அவனுக்கு தேவை பாராளுமன்ற உறுப்பினருங்கிற இந்த பதவி, மாசம் 1.5 லட்சம் ரூபாய் சம்பளம், வருஷத்துக்கு 5 கோடி ரூபாய் நிதி. அந்த நிதியை வாங்கிட்டு வாயில போட்டு வாய்க்கரிசி போட்டு போயிடுவான். இதை தாண்டி வேற என்னத்தை செஞ்சிருக்காங்க? காவேரியில கர்நாடகாவில் திமுகவும் காங்கிரசும் கூட்டணி, அங்க காங்கிரஸ் அதிகாரத்தில் இருக்கு. காங்கிரஸ் அங்க அதிகாரத்தில் இருக்கும் பொழுது இங்க திமுக கூட்டணி போடும் பொழுது 10 சீட்டு நான் உனக்கு கொடுக்கிறேன், தாராளமா நீ வாங்கிக்க. ஆனால் மேகதாதுல அணைய கட்டக்கூடாது. என்னுடைய மக்களுக்கு, என்னுடைய தமிழர்களுக்கு காவிரியில உரிய நீரை 110 டிஎம்சி தண்ணியை நீ திறந்து விடு. அதுதான் தேர்தல் உடன்படிக்கையா இருக்கணும். கொள்கை ரீதியான கூட்டணி, கொள்கை ரீதியான இது நாங்க கூட்டணி வச்சிருக்கிறோம், இந்தியா கூட்டணியை வெல்ல வைக்க போறோம், இந்திய ஜனநாயகத்தை மீட்க போறோம்ங்கறீங்க. இந்திய ஜனநாயகம் இதான் சொல்லி கொடுக்குதா? தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்க கூடாது, தமிழர்களுக்கு கர்நாடகாவில் தண்ணி கொடுக்க கூடாது, தமிழர்களுக்கு இங்க கேரளாவில் முல்லை பெரியாறுல தண்ணி கொடுக்க கூடாது, தமிழர்களுக்கு ஆந்திராவில் பாலாற்றில் தண்ணி கொடுக்க கூடாது, அவருடைய உரிமையை பறிக்கணும்னா உங்களுடைய இந்திய ஜனநாயகம் சொல்லுதா? எதற்காக நீங்க திமுக பாஜக காங்கிரஸ் கூட கூட்டணி? அதுல திமுகவை சார்ந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் விமர்சிக்கிறார். யார்? எடப்பாடி பழனிசாமி. பாஜக கூட மறைமுக கூட்டணியில் இருக்காரு. பாஜக கூட அவன் மறைமுக கூட்டணியில் இருக்கானோ இல்லையோ அது அப்புறம். நீங்க பாஜக கூட மறைமுக கூட்டணியில் இல்லைன்னு சொல்ல முடியுமா ஐயா மு.க. ஸ்டாலின்? எதுக்காக தூத்துக்குடியில் நிறுத்தின நயினார் நாகேந்திரனை திருநெல்வேலிக்கு மாத்தினீங்க? எதுக்கு அண்ணாமலைக்கு எதிராக அவர் பேர் கணபதி ராஜ்குமார்? அவர் பாவம் பார்க்கவே பரிதாபமா இருக்கு. ஏற்கனவே மேயரா இருந்தவரா, அவரை எதுக்கு அண்ணாமலைக்கு எதிராக நிறுத்தணும்? இதுக்கு பேர் என்ன தெரியுமா? நடந்திருக்கிறதுக்கு பேரு பேக்கரி டீலிங். வீரபாகு சொல்லுவ படத்துல, இந்த படத்துல சொல்லுவார்ல, கிரி படத்துல, வீரபாகு அக்காவை நீ வச்சுக்க, பேக்கரிய நான் வச்சுக்கிறேன், அந்த கதை தான். அப்படியே அச்சசல்லாம் நடந்திருக்கு. அக்கா கனிமொழிக்காக நீ தூத்துக்குடியை விட்டு கொடுத்துரு, அண்ணாமலைக்காக நான் கோயம்புத்தூரை விட்டு கொடுத்துறேன். இந்த பேக்கரி டீலிங் நடத்தி வாக்கு கேட்கறதுக்கு இந்த 4 ரோட்ல போய் சிக்னல்ல தூக்கு மாட்டி தொங்கலாம் மிஸ்டர்களே, தூக்கு போட்டு தொங்கலாம்.
எதுக்கு இப்படி ஒரு மானங்கெட்ட கூட்டணி? பாஜக கூட மறைமுகமா கூட்டணி. இப்ப நயினார் நாகேந்திரன் பணத்தை புடிச்சிட்டேங்கிறீங்க, நிரூபிக்க முடியுமா இவர்களால? அது நயினார் நாகேந்திரன் பணம் தான். அவரை தகுதி நீக்கம் செய்யுமா? தேர்தல் ஆணையம் ஒண்ணு இருக்குங்க, நாடக கம்பெனி. நாடக கம்பெனில 1 நம்பர் நாடக கம்பெனி. சிவாஜி எல்லாம் தோத்துருவாரு, நாடகம் போட்டா சிவாஜி தோத்துருவாரு, எம்ஜிஆர் தோத்துருவாரு. அப்படிப்பட்ட ஒரு நாடக கம்பெனி. நாங்க வாக்கு சேகரிக்க போறோம், நாங்க காசு எங்கள்கிட்ட இல்ல, நாங்க பணம் கொடுக்க போறதும் இல்ல. ஏன்னா இந்த நாட்டில் இந்திய ஒன்றியத்திலேயே தேர்தலை முறையாக நேர்மையாக எதிர்கொள்ற ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நாங்க போற இடத்துல பின்னாடியே வர்றது, அப்படி கேமரா எடுத்துக்கிட்டு இப்படி ஆட்டுறது அப்படி ஆட்டுறது. நீ இப்ப என்ன வேணாலும் பண்ணு, 10 காசு இல்ல ஒண்ணும் இல்ல, போறதும் போறீங்க. கவர்மெண்ட் கேட்டு எங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் டீசல் காசை வாங்கி கொடுத்துட்டு போங்க ஐயா புண்ணியவான்களே, உங்களுக்கு நல்லதா போகும். மற்ற கட்சிகள் கூட்டம் போட்டா நாம் தமிழர் கட்சி அவர் வரட்டும் யாரு அண்ணன் வந்து அதுக்கப்புறம் தான் பேச ஆரம்பிக்கணும். இதே ஐயா ஸ்டாலின் வர்றாருன்னா ஊரு முழுக்க பிளாக், இந்த பக்கம் ரோடு பிளாக், அந்த பக்கம் ரோடு பிளாக், எல்லா பக்கமும் பிளாக் பண்ணி விடுறது. தேர்தல் என்பதை முறைப்படி நடத்துங்க, அதான் நாங்க சொல்றோம். நயினார் நாகேந்திரனுடைய உறவினர் பணம் வச்சிருக்காரு, வாக்குக்கு கொடுக்க வச்சிருந்தாரா, புடிச்சு உள்ள போடுங்க, அவரை தகுதி நீக்கம் செய்யுங்க. அண்ணன் துரைமுருகனுடைய உதவியாளர் பக்கத்துல தான் இருக்கிறாரு, காட்பாடி தொகுதி, இங்கதான் கொஞ்ச தூரம் எட்டி தொட்ட தூரத்துல தான் இருக்குது. அந்த காட்பாடி தொகுதியில அவருடைய உதவியாளர் 3.5 கோடி ரூபாய் பணம் வச்சிருந்தாரா, கதிரானந்த தகுதி நீக்கம் பண்ணுங்க. ஏன்னா கதிரானந்த ஃபேர் அண்ட் லவ்லி போடுறதுக்கு டைம் இல்லைன்னு எங்க பெண்களை பார்த்து சொல்லிட்டு இருக்காரு. ஃபேர் அண்ட் லவ்லி போடுங்க, ஃபேர் அண்ட் லவ்லி போட்டிருக்கீங்களா, பல இருக்கீங்களே. ஒரு அமைச்சர் பையன், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இங்க இருக்கிற பெண்களை பார்த்து எகத்தாளமா காசு வந்துச்சா, அத தம்பி சொடல சொன்னான். இந்த ராகவ லாரன்ஸ் நடிச்சிருப்பாரு, அது என்ன படம், அது காஞ்சனா. அதுல சொல்லுவார்ல காஞ்சனா படத்துல, அந்த மாதிரி தான் இவர் பேசியிருக்காரு. யாரு? அண்ணன் கதிரானந்து. 1000 ரூபாய் காசு வந்துச்சா, ஸ்டாலின் போட்டாரா, ராகவ லாரன்ஸ் கேட்பார்ல எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா அப்படின்பார்ல, அதே டோனு கதிரானந்து. நம்ம சிரிச்சுட்டு ஜாலியா எப்படி பேசுறாரு பாரு துரைமுருகன் பையன், வச்சிருக்கோம். நேத்து காமிச்சிருக்கேன். எங்க அண்ணன் கதிரானந்துக்கு உண்மையிலுமே வெக்கம், மான, ரோசம், சூடு, சொரணம் எல்லாம் இருந்துச்சுன்னா இனிமே எங்கள் பெண்கள் குறித்து தவறா பேசக்கூடாது. சரி, அவருதான் அப்படின்னா அவங்க அப்பா இருக்காருல துரைமுருகன், அவரு எத்தனை ஆண்டு காலமா பெரியாரிடம் பெண்ணியம் படித்த அவர், அண்ணாவின் கரம் பிடித்து நடந்த துரைமுருகன், அதுக்கப்புறமேட்டு இவர் இருக்காரு ஐயா கலைஞர் கருணாநிதி, அதுக்கப்புறம் ஐயா ஸ்டாலின், எல்லா அமைச்சரவையிலிருந்து இன்பநிதி ஸ்டாலினுடைய அமைச்சரவையில் இருக்கிறதுக்கு ஆசைப்படுற துரைமுருகன், புதுமை பெண் திட்டம்னு கல்லூரியில படிக்கக்கூடிய மாணவிகளுக்கு 1000 ரூபாய் கொடுக்கிற திட்டத்துல எல்லா மாணவிகளையும் கூப்பிட்டு உட்கார வச்சு அவர் பேசுறாரு. 1000 ரூபாய் வருது, அதுல நல்ல போனா வாங்கிக்கங்க, நல்ல சிம் கார்டு போட்டு ரீசார்ஜ் பண்ணிக்க, நல்ல படமா பாரு, போர் அடிக்குதா நைஸா நைட்ல யார்ட்டையாவது பேசு அப்படின்றாரு. நம்ம ஆளுங்க துரைமுருகன் எப்படி பேசுறாரு பாத்தியா அப்படின்னு பல்ல காட்டிக்கிட்டு இருக்கோம். உன் வீட்டு பிள்ளைய அடுத்தவன்ட்ட கூட்டி கொடுக்கிற வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. நீ வெக்கமே இல்லாம இருக்கிற. நாங்களும் என்ன கேட்டிருப்போம், செருப்பு பிஞ்சிரும் சார், சார் செருப்பு இருக்குல்ல சார், செருப்பு பிஞ்சிரும், என் வீட்டு பிள்ளைகளுக்கு நீ 1000 ரூபாய் கொடுக்குற, உன் வீட்டு பிள்ளைகளுக்கு நான் 10,000 ரூபாய் கொடுத்தா நீ ஏத்துப்பியாடா அப்படின்னு கேட்டிருக்கணும் யாராவது. யாரும் கேட்கல. ஏன்னா நம்ம மானங்கட்ட இடம் தானே. இன்னொருத்தர் பேசுறாரு, 7 கோடி ரூபாய்க்கு நான் தார் சாலை போட்டு கொடுத்திருக்கிறேன், நீ எப்படி என்ன கேள்வி கேட்கலாம். எங்க திருவள்ளூர்ல ஒரு எம்எல்ஏ மக்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்கிறாரு. கேட்கிறவர்கிட்ட நம்ம கேட்கிறோம், 7 கோடி ரூபாய் என்ன உங்க ஒப்பன் சம்பாரிச்ச காசுல இருந்தா கொடுத்த, ஏன் வரி பணத்தை எடுத்து ரோட்டை போட்டு கொடுத்துட்டு அதுக்கு என்னடா கலைஞர் கருணாநிதி திட்டம், உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம், ஏன் பேங்க் மேனேஜர் கலைஞர் பேர் வச்சாதான் இந்த காசை கிரெடிட் பண்ணுவேன்னு சொன்னாரா, இல்ல காசு அப்பதான் கொடுப்பேன்னு சொன்னாரா? எதுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம்? சரி, அதுக்கு கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். கேளம்பாக்கத்துல ஒரு பஸ் ஸ்டாண்டு கட்டுறான், அந்த கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு கலைஞர் 100ஆண்டு பேருந்து முனையமா. ஏன் அதுக்கு வேற பேர் வச்சா அந்த கட்டடம் எல்லாம் இடிஞ்சு விழுந்துருமா, இல்ல பஸ் அங்க போனா பிரேக் பிடிக்காம கொண்டு போய் நேரா ஐயா ஸ்டாலின் மேல இடிச்சிருமா? எதுக்கு கலைஞர் கருணாநிதியுடைய பேரு? எல்லா இடத்துலயும் கலைஞர் கருணாநிதி பேர் வைக்கிறீங்களே. மாண்புமிகு இந்த தலைவர்கள்ட்ட ஒரே ஒரு கோரிக்கை வைக்கிறேன், ஐயா நாங்க தாராளமா ஏத்துக்கறாங்க, தயவு செய்து கலைஞர் பேரை டாஸ்மார்க்கு வச்சு விடுங்க, பாத்ரூம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கல கக்கூஸ், அதுக்கு ஐயா கலைஞர் பேரே வச்சு விடுங்க, நாங்க எதிர்த்தா கேளுங்க, தாராளமா வச்சுட்டு போ. இந்த நாட்டை குடிகார நாடாக மாற்றியது கருணாநிதி. அதுல திமுக இருக்கவங்களுக்கு கோபம் வேற வருது. ஓ, சேட்டைக்கு அளவே இல்லையா? திமுக கொடி போட்டு போற வண்டியில ஒளி வாங்கி சின்னதுக்கு வாக்கு கேட்கிறீங்களே. அவங்க நம்ம தாய்மார்கள், நம்ம மக்கள் தான், அவங்களுக்கு விழிப்புணர்வு வரல. என்ன 200 ரூபா 300 ரூபா அவருடைய வறுமையை பயன்படுத்தி அவங்கள கூட்டிட்டு போய் 200 ரூபா 300 ரூபா காசுக்கு வெயில்ல கால் கெடுக்க நிக்க வச்சு, இப்ப பாருங்க நாங்க வெயில்ல நிக்கிறோம். நேத்து அக்கா கனிமொழி ஒரு இடத்துல பிரச்சாரம் பண்ண போறாங்க. அங்க
மக்கள் நிழல்ல நின்னுட்டு இருக்காங்க, இந்த மாதிரி நிழல்ல நிக்கிறாங்க. அந்த மக்களை நகர சொல்லிட்டு அக்கா கனிமொழி போய் நிழல்ல நிக்கிறாங்க. மக்கள் வெயில்ல நிக்கணுமா, அக்கா கனிமொழி நிழல்ல நிக்கணுமா? உங்க உடம்பெல்லாம் தங்கத்துல செஞ்சிருக்குது, எங்க தாய்மார்கள் உடம்பெல்லாம் தவுட்லயா செஞ்சிருக்குது. எங்களுக்கு வேர்க்காது, எங்களுக்கு வலிக்காது. இதை மாத்தணும். முதல்ல இந்த பணநாயக அரசியலை வீழ்த்தாது நாம ஒருபொழுதும் வெல்ல முடியாது. பணத்திற்காக இந்த மாதிரி நம்ம வாக்குகளை சிதற விட்டால், வாக்குகளை அவர்களுக்கு வாரி வழங்கினா, இங்க இருக்கிற மண்ணை விற்பான், ஆத்து மண்ணை திருடி விற்பான், மலையை திருடி விற்பான், இங்க இருக்கிற கனிம வளங்களை விற்பான், இந்த நாட்டை கூற போட்டு விற்பான். பரந்தூர்ல விமான நிலையம், விவசாய நிலத்தை பறித்து விமான நிலையம் எதற்கு? இதை நாங்க கேட்கிற கேள்விக்கு எந்த ஆட்சியாளர் பதில் சொல்ல முடியுமா? மீனம்பாக்கத்தில் ஏற்கனவே விமான நிலையம் இருக்கு. அந்த விமான நிலையத்தில் தரையிறக்குவதற்கு இந்த இந்திய ஒன்றிய அரசாங்கத்திற்கு சொந்தமா ஒரு விமானம் கூட கிடையாது. ஏண்டா மாடே இல்லை, எதுக்குடா நீ வந்து மாடு வாங்குறதுக்கு முன்னாடி இடத்தை வாங்கி போட்டேன்னு கேட்பாங்க நம்ம கிராமத்துல. அந்த மாதிரி இவங்கள்ட்ட ஓட்டுறதுக்கு வண்டியே இல்லை, ஆனா ஏர்போர்ட் கட்டுவோம். என்ன வேணும்னு கொண்டு வராங்களா, இல்ல இதான் வழியேவா? சரி, அவங்க அங்க போய் அந்த உருட்டு எப்படி உதயநிதி உதயநிதி உருட்டு மண்ண உதயநிதி ஊருக்குள்ள போய் சொல்லி உதார் விடும் உதயநிதி. அந்த உதயநிதி உருட்டை கேட்கறதுக்கு அவங்க நம்ம பேசுறதை கேட்டு போட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா உதயநிதி ஸ்டாலின் அனிதா அச்சீவர்ஸ் அகாடமி திறந்தாங்க. இதே திராவிட முன்னேற்ற கழகம் நீட்டுக்கான சிக்கலை நான் தான் முடித்து வைப்பேன், நீட்டுக்கான பிரச்சனையை முடிப்பதற்கு ஒரே ஒரு வாய்ப்பு தான். யாருக்கு தெரியுமா இருக்கு? வெக்கம், மானம், ரோசம், சூடு, சொரணை இருக்கின்ற ஒருவரால மட்டும்தான் நீட்டு சிக்கலை ஒழிக்க முடியும்னாரு ஐயா மு.க. ஸ்டாலின். 3 வருஷமா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாரு. அப்ப நீட்டை ஒழிக்கலன்னா ஐயா மு.க. ஸ்டாலினுக்கு வெக்கம், மானம், ரோசம், சூடு, சொரணை இல்லைன்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்ல வர்றாரா? எதன் அடிப்படையில் பேசுறாங்க? நீட்டுக்கு பிரச்சனையை கொண்டு வந்தது யாரு? நீங்க கூட்டணியில் இருக்கிற இந்த காங்கிரஸ். நீட்டு பரீட்சையை அமல்படுத்தியது யாரு? இன்னைக்கு இருக்கிற பாஜக. இவர்களுக்கு எதற்கு நம்மளுடைய வாக்கு? நீட்டால எங்களுடைய மாணவர்கள் அனுதினமும் பாதிக்கப்படுறான். அது ஐயா உதயநிதிக்கு தெரியுமா தெரியாதா? 29 பேர் இறந்து போயிட்டாங்க. ஐயா உதயநிதி ஸ்டாலின் அதை சரியா பேசுறாரு. ஆனா அப்பனுக்கு புள்ள தப்பாம பிறந்திருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, தாய போல புள்ள நூலை போல சேலன்னு சொல்லுவாங்கல்ல, அதே போல ஐயா ஸ்டாலின் போலவே. ஐயா ஸ்டாலினுக்கு 86 எவ்வளவுன்னு தெரியாது, 86 97 அதே போல பதனி இயற்கையாவே இனிப்பா இருக்கும் அப்படிங்கறது தெரியாம சக்கரை போட்டிருக்கீங்களா, இவ்வளவு இனிப்பா இருக்கு அப்படின்னு கேட்பாரு. ஒட்டப்பிடாரம் தொகுதியில போய் வாக்கு கேட்க போனப்ப பதனி குடிச்சிட்டு இனிப்பா இருக்கு. அப்படிப்பட்டவர்கள் தான் அவங்க. அவருடைய மகனாவது சரியா இருப்பாருன்னு பார்த்தா அனிதா 1200க்கு 1176 மதிப்பெண்கள் பெற்று நீட்டு பரீட்சையில பாஸ் ஆக முடியாம இறந்து போயிட்டாங்க. அந்த அனிதாவுக்கு முந்தா நாள் பேசுறாரு. அந்த அனிதா பேரை சொல்லி வாக்கு கேட்கிறாரு ஐயா உதயநிதி ஸ்டாலின். வாக்கு கேட்கும்போது சொல்றாரு, தமிழ்ல தெளிவா சொல்லிட்டாரு 1176 அப்படின்னு சொல்லிட்டாரு. அது ஆங்கிலத்தில் சொல்றேன்ற பேர்ல 1200க்கு 1720 வாங்கி அந்த பொண்ணு வந்து பரீட்சையில பாஸ் ஆகாம போயிருச்சு. டேய் 1720னா 1720. இந்த அடிப்படை கூட தெரியாதவரை விளையாட்டுத்துறை அமைச்சரா வச்சிருக்கிறோம். எப்படி இந்த நாடு விளங்கும்? சரி, வேற என்ன தகுதி இருக்குது? திமுகவை சார்ந்த RS பாரதிங்கிற அமைப்பு செயலாளர் இதே பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறத ஏளனமா பேசுறாரு. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, ஏன் எல்லாருக்கும் கொடுக்கறேன்னு கேட்டா, என் மனைவியோ எடப்பாடி பழனிசாமியுடைய மனைவியோ ஐயா ஸ்டாலினுடைய மனைவி துர்கா ஸ்டாலினோ இந்த 1000 ரூபாய் கொடுத்தா அவங்க கேவலமா நினைப்பாங்க, அவங்க அந்தஸ்துக்கு இழுக்கா நினைப்பாங்க. அப்ப எங்க வீட்டு பெண்கள்னா என்ன? நீங்க அந்தஸ்துக்கு ஏதாவது சொல்லலாம், உங்களுக்கு அந்தஸ்து இடிக்கும். அப்ப எங்கள் வீட்டு தாய்மார்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்கறத நீ பெருமைன்னு பேசுறிய? எப்படி பேசுற? பெண்கள் வளர்ச்சிங்கிறது எங்க இருக்கு? 33 விழுக்காடு நாடாளுமன்றத்தில் போய் நாங்கள் அங்க பெண்களுக்கான சட்டத்தை சாத்தியப்படுத்துவோம்னு பேசுற திமுக சொந்த கட்சிக்குள்ள 33 விழுக்காடு கொடுத்திருக்கா? 40 நாடாளுமன்ற வேட்பாளர் 21 திமுக நிக்குது. 6 பேரை நிறுத்திருக்கான 33 விழுக்காடுனா 3 பேரை நிறுத்திருக்க. அக்கா கனிமொழி, அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன், தென்காசியில அக்கா ராணி. இந்த 3 பேரை தவிர பெண்கள் திமுக இல்லையா? பெண்களுக்கு தகுதியே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? இந்த பெரியார் கண்ட பெண்ணிய தேசத்துல இந்த 3 பேரை தாண்டி ஒரு பெண்ணை தகுதி வாய்ந்த பெண்ணாக உங்களால உருவாக்க முடியலையா? உருவாக்க முடியலன்னா திமுக அப்புறம் எதுக்கு நீ பெண்ணியம் பேசுற? இவங்க பெண்ணியம் பேசுறதெல்லாம் சும்மா போலி. பெண்களை இழிவுபடுத்துவது, பெண்களை முழுக்க முழுக்க அவர்களுக்கான திட்டங்களை கொடுத்து அவர்களை அவமானப்படுத்துவது. சுய உதவி குழுக்கள் நீங்க தானே ஆரம்பிச்சீங்க. அந்த சுய உதவி குழுக்களை இன்னைக்கு ஏன் செயல்படுத்த முடியல? எதுக்கு இன்னைக்கு கார்ப்பரேட் சுய உதவி குழுக்கள் அதிகமாக தமிழ்நாட்டில் இருக்கு? இப்படி எல்லா திட்டத்துக்கும் காரணம் இவங்க தான். ஆனா வெக்கமே இல்லாம வந்து சொல்லுவாங்க, அடுத்து நாங்க வந்துட்டா எல்லாத்தையும் சரி பண்ணிடுவோம், இனிமேல் வருகின்ற தேர்தல் நீங்க வாக்களிங்க, நாங்க செஞ்சு முடிச்சிருவோம். அதாவது கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்புங்கிற மாதிரி நாங்க போற இடத்துல, நாம் தமிழ் கட்சி போற இடத்துல மக்களுடைய ஆதரவு வரவேற்பு அதிகமா இருக்கு. அதே திமுகவுக்கு போற இடம் எல்லா இடத்துலயும் செருப்படி.
அக்கா தூத்துக்குடிக்கு போறாங்க, கனிமொழி. அங்க ஒரு தெருவில் கேட்கிறாங்க, இவ்வளவு நாள் வராத நீ, 5 வருஷம் வராத நீ இப்ப ஏன் வர்ற? மக்கள் கேள்வி கேட்கிறான். அதே போல இங்க திருவள்ளூர் நாடாளுமன்றத்தில் அந்த எம்எல்ஏ கேள்வி கேட்டாங்க. அங்க தமிழச்சி தங்கபாண்டியனை கேள்வி கேட்கிறாங்க. தமிழச்சி தங்கபாண்டியன் அக்கா யாரும் கேள்வி கேட்க கூடாதுங்கிறதுக்காக எப்படி ஒரு நாடகத்தை போடுறாங்க பாருங்க. முத நாள் வேட்புமனு தாக்கல். அக்கா தமிழச்சி தங்கபாண்டியனும் தமிழிசை சவுந்தரராஜன் 2 பேரும் கட்டி பிடிச்சு கொலாவிக்கிறாங்க, அன்பை பரிமாறிக்கிறாங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா வாக்கிங் ஸ்டிக் வச்சு அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் நடந்து வந்துட்டு இருக்காங்க. என்னடா இது, நேத்து தானே நல்லா இருந்தாங்க, அதுக்குள்ள என்னடா ஆச்சுன்னு பார்த்தா கால்ல ஒரு சின்ன லைட் மைன்யூட் பிராக்சர்னாங்க. சரி, மைன்யூட் பிராக்சர் எந்த கால்ல அப்படின்னா வலது கால்லையா. வலது கால்ல பிராக்சர் ஆனதுக்கு இடது பக்கம் குச்சி வச்சு நடக்கிற ஒரே அக்கா எங்க அக்கா தமிழச்சி தங்கபாண்டியன் தான். ஏன்னா மக்கள் கேள்வி கேட்டுருவானா, அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு இப்படி ஒரு நாடகம். நான் ரொம்ப முடியாம கஷ்டப்பட்டு நிக்கிறேன். இங்க பல பேர் சொல்றாங்கல்ல, அமைச்சர் துரைமுருகன் சொல்லியிருக்காரு, ஐயா கருணாநிதி சொல்லியிருக்காரு, ஐயா ஸ்டாலின் அடுத்து சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன தெரியுமில, இதுதான் நாங்க பார்க்கக்கூடிய கடைசி தேர்தல். இந்த கடைசி தேர்தலில் எங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் நாங்க சாதிச்சு கொடுத்துருவோம். ஆமா, அப்படியே 50 வருஷமா அறுத்து தள்ளிட்டாங்க. இப்ப புதுசா 5 வருஷத்துல வந்து அப்படியே அறுத்து தள்ள போறாங்களா? இவங்களை நம்பி நம்ம வாக்கு போடணுமா? நீங்கள் தேடி பாருங்க, எல்லா வேட்பாளர்களையும் தேடி பாருங்க, யாரு உண்மையும் நேர்மையுமா நிக்கிறா, யாரு கொண்ட கொள்கையில உறுதியா நிக்கிறா. திமுக கொண்ட கொள்கையில உறுதியா நிக்குமா? பாஜக எதிர்ப்புன்னு பேசின திமுக, பாசிச எதிர்ப்புன்னு பேசின திமுக, இதே பாஜகவை விமர்சித்து வளர்ந்த திராவிட முன்னேற்ற கழகம் திமுக வந்து பாஜக கூட கூட்டணி வைக்கல. 1999 சிபி ராதாகிருஷ்ணனை ஜெயிக்க வச்சு நல்ல கண்ணுவை தோற்கடிக்கல. தெருவில் நடந்து போனா நாய் கூட திரும்பி பார்க்காதுங்க. ஹெச் ராஜான்னு ஒருத்தன், அவனை சட்டமன்றத்துக்குள்ள கூட்டிட்டு போனது இந்த திராவிட முன்னேற்ற கழகம். என்னமோ பாஜகவை நேருக்கு நேரா எதிர்க்கிறோம். வாஜ்பாய் ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டின்னு சொன்ன திருவாளர் யாரு? திருவாளர் தட்சிணாமூர்த்திக்கு சின்னமேளம் கருணாநிதி தானே. அவர் தானே சொன்னாரு ரைட் மேன் இந்த ராங் பார்ட்டி. குஜராத்ல இஸ்லாமியர்கள் படுகொலை நடக்குது. இஸ்லாமியர் படுகொலை நடப்பதற்கு காரணம் அன்னைக்கு அங்க மாநிலத்தில் இருந்த ஐயா நரேந்திர மோடி. இது நாட்டுக்கே தெரியும். அந்த குஜராத் கலவரம் குறித்து பத்திரிகையாளர் செய்தி கேள்வி கேட்கிறாங்க ஐயா கருணாநிதிட்ட. அங்க கடவுளின் ஆட்சி நடக்குது, இவர்கள் பொய் பரப்புரை செய்யறாங்கன்னு ஐயா மாநிலத்தின் முதலமைச்சராக அன்னைக்கு இருந்த மு கருணாநிதி சொல்றாருங்க. இஸ்லாமியர்களை கொலை பண்ணி கொண்டு முடிச்சது இவர் வந்து கடவுளின் ஆட்சின்னு பேசினாரு. சரி, அதோட நிறுத்தினாங்களா? பாராளுமன்றத்தில் அன்னைக்கு எதிர்கட்சியா இருந்த காங்கிரஸ், இன்னைக்கு வரைக்கும் எதிர்கட்சி தான், அவங்க இனிமே கூப்பில தான் உட்காரணும் போல இருக்கு. அந்த காங்கிரஸ் அன்னைக்கு கேள்வி கேட்குது யார? பாஜக அரசாங்கத்தை பார்த்து குஜராத் படுகொலை குறித்து நீதி விசாரணை வேணும்னு அவன் நாடாளுமன்றத்தில் முழக்கமிடுறான். அன்னைக்கு இதே திமுகவில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம்ன்ற ஒருத்தர், இதே அண்ணன் வைகோ எல்லாரும் சேர்ந்து அன்னைக்கு இருந்த காங்கிரஸை எதிர்த்து சொல்றாங்க, குஜராத் படுகொலை குறித்து நீங்கள் நீதி விசாரணை நடத்தணும்னு கேட்டால் சீக்கிய படுகொலை குறித்து நாங்கள் நீதி விசாரணை வேணும்னு கேட்போம்னு நாட்டில் அன்னைக்கு பாராளுமன்றத்தை முடக்கி போட்டாரு ஐயா வைகோவும் மாணிக்கமும். அப்ப இவர்கள் யாருக்கான ஆளுங்க? பிஜேபியை மறைமுகமாக வளர்த்து விடுவதுதான் திமுகவினுடைய அஜெண்டா. ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தங்க 3000 கோடி போதைப் பொருள் கடத்தி மாட்டிக்கிட்டான், மித்து கடத்தி. அந்த ஜாஃபர் சாதிக்கு எந்த கட்சி? அந்த ஜாஃபர் சாதிக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு 5 கோடி ரூபாய் நிவாரண தொகைக்கு கொடுத்ததாக ஜாஃபர் சாதிக்கு வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அது இல்லாம திமுகவினுடைய வளர்ச்சி நிதிக்கு 2 கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறதாக அவர் கொடுத்திருக்காரு, அவருடைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பயந்து ஒட்டுமொத்த குடும்பமும் மாட்டி போங்கிற பயத்துல இவங்க ஏமாத்துறதுக்கு பாஜகவில் 5 இடத்தை வெல்ல வைக்கிறதுக்கு இந்த மறைமுக கூட்டணி. இந்த பாஜகவை நீங்கள் வெல்ல வைக்காமல் உறுதியாக களத்தில் நிக்க திமுக தயாரா? பாஜகவை நீங்கள் வேரோடு அறுக்கிறதுனா தத்துவ ரீதியா எதிர்க்கணும்ல. சனாதனத்தை வேற இருப்போம்னு பேசினார் உதயநிதி ஸ்டாலின். நீதிமன்றத்தில் போய் மன்னிப்பு கேட்கிறது. இவங்க சாவர்கர் பரம்பரையை சொல்லுவாங்க. சாவர்கர் பரம்பரை எப்படின்னா, வெள்ளக்காரன் வரும்பொழுது வெள்ளக்காரா அப்படின்னு அந்த தெருவில் வரும்போது இங்க கத்துவான், பக்கத்துல வெள்ளக்காரன் வந்துட்டானா காலில் படுத்துருவான். இவன் சாவர்கர் பரம்பரை. திமுக எப்படி தெரியுமில, இன்னும் கொஞ்சம் இப்படி பக்கத்துல வர்ற வரைக்கும் கத்துவான், பக்கத்துல வந்தோன்னா காலில் விழுந்துருவான். ஐயா எனக்கு தெரியாதுங்க, தெரியாம பண்ணிட்டேன். திமுக மாதிரி உலக மகா அயோக்கியன் இந்த மண்ணில் யாருமே கிடையாது. பாஜக அந்த சாவர்கர் செஞ்ச வேலையை இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் செய்கிறாரு. நவீன காலத்து சாவர்கர் தான் இந்த ஐயா ஸ்டாலின். ஜாஃபர் சாதிக்கு மாட்டிக்கிட்டான், தான் புள்ள மாட்டிக்குவாரு, திமுகங்கிற கட்சி மாட்டிக்கொண்டு போதை பொருள் கடத்தினவனுக்கு எதுக்கு அயலகணி பொறுப்பாளர்? திமுகவில் இருக்கிற இணைய உடன்பிறப்புகள் எல்லாம் சொல்றாங்க, அவரு அதிமுக ஆட்சியில இருக்கும் பொழுது 2013லயே அவர் போதை பொருள் கடத்தி இருக்காருங்க. அந்த வழக்கு அவர் மேல நிலுவையில் இருக்குது. அந்த வழக்கு நிலுவையில் இருக்குல்ல வெண்ண, அப்புறம் என்ன வெண்ணைக்கு நீ கூப்பிட்டு உன்னுடைய கட்சியில அயலகணி பொறுப்பாளர் கொடுத்த காசு? ஒரு பக்கம் அரசாங்கம் சாராயம் வித்து காசு சம்பாதிக்குது,
ஒரு வருஷத்துக்கு 45,000 கோடி, அடுத்த வருஷம் 50,000 கோடி, அடுத்த வருஷம் 55,000 கோடின்னு டார்கெட் பிக்ஸ் பண்ணுது. எதுக்கு? கல்வியை கற்றுக் கொடுப்பதற்கு இல்ல, வேலை வாய்ப்பு கொடுப்பதற்கு இல்ல, மருத்துவத்தை மேம்படுத்துவதற்கு இல்ல, சாலைகளை மேம்படுத்துவதற்கு இல்ல, குடிநீரை தரமாக கொடுப்பதற்கு இல்ல, இங்க இருக்கிற மக்களினுடைய சுற்றுப்புற சுகாதாரத்தை பாதுகாப்பதற்கு அல்ல, சாராய விற்கிறதுக்கு டார்கெட். ஒரு தனியார் நிறுவனம் சாராய விக்குது, சாராய ஆளை காய்ச்சறான், சாராயம் காய்ச்சறான் அப்படின்னா அவன் வருமானத்துக்காக காய்ச்சுவான். அதே போல அரசாங்கம் இதை விக்குதுன்னா அரசாங்கம் வருவாய்க்காக இதை வச்சிருக்கீங்களே. எதுக்கு எடுத்தாலும் அண்ணாவை சொல்றீங்க, எதுக்கு எடுத்தாலும் பெரியார வழிகாட்டுதலா ஏத்துக்கிறீங்க, எதுக்கு எடுத்தாலும் கருணாநிதிங்கிறீங்க. அண்ணா தானே சொன்னாரு. இதே அறிஞர் அண்ணா சாராய கடையிலிருந்து வரக்கூடிய வருமானத்தை வச்சு நான் ஆட்சி செய்யறதுக்கு பதிலா துண்ட உதறி தோல்ல போட்டு போயிருவேன் அறிஞர் அண்ணா சொன்னாரு. அந்த அறிஞர் அண்ணாவின் வழிவந்த திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு சரக்குக்கு டார்கெட் வச்சிருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு அமைச்சர் இருந்தாரு, எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி. கரூர்காரருங்கிறதுனால ஈஸியா தூக்கி உள்ள போட்டு ஜாலியா திமுக இருக்கவங்க எல்லாம் இருக்கட்டும். எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி வெளியில வரட்டும், ஒட்டுமொத்த திமுக குடும்பமும் புழல் சிறைக்குள்ள உள்ள போய் உட்காருதா இல்லையான்னு பாரு. எங்க அண்ணன் வெறி கொண்டு இருக்காரு செந்தில் பாலாஜி. என்னையா தப்பு பண்ணாரு எங்க அண்ணன்? பாட்டிலுக்கு மேல ஒரு 10 ரூபா வச்சு வாங்கிட்டாரு. இது என்ன யாரும் செய்யாததா? இதே செக் போஸ்ட்ல நின்று போலீஸ் 10 ரூபா 20 ரூபா லாரிட்ட வாங்குறாங்க. அந்த 10 ரூபாயை நாட்டு மக்கள் இருந்து எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி வாங்கினாரு. இது ஒரு பெரிய குற்றமா? இதை போய் ஒரு பெரிய குற்றமாக பேசி எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி கொண்டு போய் சிறையில் அடைச்சிட்டீங்க. சினம் கொண்ட சிங்கத்தை செல்லுல அடைச்சா அது செல்லு சேத்திரம் பரவாயில்லையா அப்படிங்கிற மாதிரி எங்க அண்ணன் செந்தில் பாலாஜி காத்துக்கிட்டு இருக்காரு. வெளியே வருவாரு. வெளியில வந்து ஒட்டுமொத்த திமுக எவ்வளவு காசு வாங்கியிருக்கு, எவனுக்கெல்லாம் எங்கெங்க இருந்து நான் சம்பாரிச்சு கொடுத்திருக்கேன், கரூர் கேங் எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்திருக்கு, எல்லாத்தையும் போட்டு உடைக்கத்தான் போறாரு. அந்த வரிசையில அடுத்து உள்ள போறதுக்கு காத்திருக்கிற அமைச்சர் பொன்முடி, அதுக்கப்புறமேட்டு எங்க அண்ணன் துரைமுருகன், அதுக்கப்புறம் எங்க அண்ணன் சறுக்கு பாறை ஏவா வேலு, இப்படி பல பேர் இருக்கிறாங்க. எல்லோரையும் உள்ளே கொண்டு போய் அடைக்கிறதுக்கு ஒரே வழிதான், ஆட்சி அதிகாரம் இங்க சரியான ஒரு கையில இருக்கணும். இங்க நிறைய பேர் கேட்கறான், நீங்க பாஜக வேணாங்கிறீங்க, காங்கிரஸ் வேணாங்கிறீங்க, திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாங்கிறீங்க, தனிச்சு நிக்கிறீங்க, உங்களுடைய பிரதமர் வேட்பாளர் யாரு அப்படின்ற ஒரு கேள்வியை இங்க இருக்கிற எல்லாரும் எழுப்புறாங்க. இதுவரை இருந்த பிரதமர்கள் உங்களுக்காக கேள்வி எழுப்பினார்களா? இதுவரை இருந்த பிரதமர்கள் உங்கள் உரிமைக்காக பேசி இருக்கிறார்களா? அவர்கள் பேசல. ஆனால் உங்களுக்கான பிரச்சனைகள் குறித்து பேசுறதுக்கு இங்க நிக்கிற, இந்த தொகுதியில் நிக்கிற அபிநயா அவர்கள் தான் உங்களுக்கான பிரதமர் வேட்பாளர். நாம் தமிழர் கட்சியில் நிக்கிற 40 பேரும் பிரதமருக்கான வேட்பாளர், 40 பேரும் நாங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தான். அந்த அபிநயா பொன்னிவளவன் அவர்களுக்கு ஒளிவாங்கி சின்னத்துல 4ஆம் நம்பர் வரிசையில் இருக்குது. அந்த 4ஆம் நம்பர் வரிசையில் இருக்க ஒளிவாங்கி சின்னத்தை தேடி கண்டுபிடிச்சு குத்துங்க. இந்த தேர்தல் 4 தான், 4வது வரிசை எண் 4ல இருக்கு. அந்த சின்னத்தை தேடி கண்டு போய் பிடிச்சு குத்திருங்க, விட்டுறாதீங்க. நான் இவ்வளவு நேரம் திட்டினதுல உங்களுக்கு எல்லாம் கோபம் வருது இல்ல? என் கட்சி கருணாநிதியை திட்ட, ஸ்டாலினை திட்ட, மோடியை திட்ட உங்களுக்கு கோபம் வருது இல்ல? என் மேல உள்ள கோபத்தை தேர்தல் நாளன்னைக்கு எங்க சின்னத்து மேல காட்டிட்டு போயிருங்க. நாங்க உங்கள்ட்ட வேற எதையும் கேட்கல. எல்லா கடுப்பையும் சேர்த்து வச்சு, நீ தானடா பேசுன, இந்த ஒலி வாங்கி வச்சுதான்டா பேசுன, இல்ல உன் சின்னத்துல ஒரு குத்துறேன், அப்படி குத்திட்டு நீங்க பாட்டு போயிருங்க. நாடாளுமன்றத்தில் போய் முழங்குற வேலையை நாங்க பாத்துக்கிறோம். நீங்கள் வீரப்பன் துப்பாக்கியில சுட்டதை பார்த்திருப்பீங்க, எங்கள் தலைவர் பிரபாகரன் துப்பாக்கியில சுட்டதை பார்த்திருப்பீங்க. வாயில தோட்டாக்களாக வெடிக்கக்கூடிய வார்த்தைகளை அண்ணன் சீமானும் அவர்கள் தம்பி தங்கைகளால் மட்டும்தான் நாடாளுமன்றத்தில் கொண்டு போய் கொட்ட முடியும். அப்படி நாடாளுமன்றத்தில் உங்களுக்கான குரலாக, உங்களுக்கான உரிமை குரலாக ஒலிப்பதற்கு ஒளிவாங்கி சின்னத்தில் வாக்களித்து அபிநயா பொன்னிவளவன் அவர்களை வெற்றி பெற செய்யுங்கள். நாடாளுமன்றத்தை நாம் தமிழர் மன்றமாக்குவோம். வெற்றி அதை நம்ம உறுதி செய்வோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர், நாமே தமிழர். அடுத்த